அதெல்லாம் போக நான் பாக்ஸ் ஆபீஸ் அப்படியே தெரிஞ்சிரும், நான் பத்திக்கின்னு எரியும் அப்படி போகும். கோட்டு படம் பார்த்துட்டேன். கோட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்னு சொல்லலாம். படம் பயங்கர மாசா இருக்கு, செம்ம கிளாஸா இருக்கு. விஜய் அண்ணா வர சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. என்ன சொல்லலாம்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர், பிரசாந்த் அண்ணன், ஸ்னேகா மேடம், பிரேம்ஜி அண்ணன், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சூப்பரா இருக்கு. எவ்வளவு நான் உள்ள நீங்க வந்து என்ன உள்ள பாத்துருக்கணும். அதுதான் என் தொண்டை தட்டை. என் வாய்ஸ் இல்ல, என் வாய்ஸ் வேற. உள்ள கத்துல இப்படி ஆயிடுச்சு தொண்டை. கோட்டு படம் பார்த்துட்டேன். அவ்வளோ அற்புதமா சூப்பரமா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. நம்ம விஜய் படம்னாலுமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷனோட கிடையாது. ஆனா இளைய தளபதி விஜய் சொன்னாலுமே மக்கள் மத்தியில சின்ன ஒரு போஸ்ட் விட்டாலுமே அந்த படம் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேடி போகணும்னு அனைவருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டராக வராரு. நல்லா சூப்பராக தான் இருக்கு. ஸோ வயசான ஒரு கேரக்டராகவும் ஒரு 22 வயசான ஒரு பையனாகவும் வந்திருக்காங்க. அதே மாதிரி யுவன் அண்ணன் மியூசிக் வந்து படத்துல ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன கண்கள் பாட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அந்த ஸ்பாட்டெல்லாம் பயங்கர வைபா இருக்கு. உள்ள ரொம்ப ரொம்ப தியேட்டர்ல எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படியே ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்காங்க. அடி பிரிக்கிறாரு அண்ணன், பயங்கரமா இருக்கு. இப்போ நான் யார் படத்தை நான் பார்த்தேன்னா தளபதி படத்தை தான் பார்த்தேன். உள்ள கோட்டு தலைவன் வந்து வெங்கட் பிரபுன்னு அஜித் கிட்ட இருந்து ஒரு ஸ்டோரி ஒன்று மங்காத்தா படம் எடுத்திருந்தாரு. அதுமாரி ஜானியில் எடுத்துருப்பாருன்னு நான் நினச்சேன். ஆனால் தளபதிக்குன்னு புதுசாக வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக கதையை எழுதி அவர்கிட்ட போய் சொல்லி இதுமாரி கதை தான் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாரா, இல்லை கதையை கேட்காமையே வெங்கட் பிரபு மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரா தளபதின்னு தெரில. பிரேம்ஜி வந்து ஸ்னேகா மேடம்க்கு தம்பியா, 2 விஜய் அண்ணனுக்கு மாமா மச்சாவா வந்திருக்காரு. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் வர சீன்ஸ்லாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக பயங்கரமாக இருக்குது. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர் தான் சொல்லலாம். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான், எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. பிரேம்ஜி பார்த்தினாக்கா தாய் மாமாவாக நடிச்சிருக்காரு. ஒரு மச்சான் கேரக்டராகவும் நடிச்சிருக்காரு. சினேகாவுக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, வர சீன்ஸு, சினிமோட்டோகிராஃபி, டெக்னிக்கலாக எல்லா விஷயமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. விஜய் அண்ணா படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை ரொம்ப சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உள்ளே நடிச்சிருக்காங்க. தளபதி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸ்னேகராமன் அவங்கள பேராக நடிச்சிருக்காங்க. என்ன வசீகரா படத்துலேருந்து ரொம்ப நாள் சென்று நம்ம 2 பேரும் வந்து பேரிங்காக பார்க்குறோம். இந்த படத்தில் லைலா மேம், பிரசாந்த் அண்ணன் சாக்லேட் பாய், அந்த கணக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுக்குறது நம்ம ஆடியோ லஞ்சே வந்து அந்த கண்ணில் ஆடியோ லஞ்சே வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் அண்ணன் வந்து நம்ம தளபதி அண்ணன் தான் ஆடியோ லஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவரும் நடிச்சிருக்காரு. என்னன்னா பிரசாந்த் அண்ணன் வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்காரு தளபதியோட நடிப்புமா நடிக்க மாட்டேன்னு வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்காருன்னு தெரில. ஆனால் இதில் கன்பேக் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் ஒவ்வொரு சிங்கிள் ஷார்ட்டும் ஃப்ரேம் அங்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி சொல்ல தேவையில்ல, டைலாக் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. ஐயோ முக்கியமான சீன் ஒன்று மறந்துட்டேன் நான். யுவன், ஐ லவ் யூ யுவன், ஐ லவ் யூ. உங்களுடைய பிஜிஎம்க்கு எல்லாருமே அடிமை, சொல்ல தேவையில்ல. ஏன்னா சீக்கிரால விஜய் அண்ணனும் ஸ்னேகா மேடமும் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே இன்னும் அதே எங்காவே 2 பேருமே இதுலேயும் தெரியுறாங்க. அதுவே ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் பொறுத்து அவங்க காம்பினேஷன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம ஜாலி பார்த்ததுல. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கதை இல்லாமல் கூட அவர் பார்த்தா டைரக்ஷன் பண்ணுவார். ஆனால் அவங்க தம்பி இல்லாமல் டைரக்ஷன் பண்ணவே மாட்டார். அது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கோட்டு படம் அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறன்னு தெரிஞ்ச உடனே அதில் காமெடி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரேமிஜி இருப்பாருன்னு கம்பல்சரி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூப்பராக நடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் தியேட்டர் உள்ள விசில் பறகுது. அதுமாரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஹீரோவை பார்க்க முடியாது. வசீகர படத்தில் வந்து ஸ்னேகா மேம் தான் நடிச்சிருந்தாங்க அவங்க பேரா. ஆனால் அப்போ இருந்தது வந்து 2 பேர் பேரா வந்து சின்ன குழந்தை மாரி இருப்பாங்க. இப்போ அதே ஜேனியில தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க 2 பேர் பேரும். ஓகேங்களா? இதில் நம்ம வசீகரா அனைவரும் பார்த்துருப்போம். விஜயும் சினேகாவும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தோன்னா 2 பேருக்குமே அவ்வளோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. வயசான கேரக்டர் மாரியே தெரியல 2 பேருக்குமே. ஸோ ரொம்ப இப்போ தான் அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பார்த்தனாக்கா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற மாரி பார்த்தனாக்கா எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அனைவரும் வந்து தேட்டரில் பாருங்கள். நன்றி. மெயின் கெட்டப் என்னன்னா வில்லனு ஓல்டு நம்ம 80s காதல் மன்னன் மைக் மோகன் தான் நடிச்சிருக்காரு விஜய்க்கு. அவர் வில்லன் ஸ்டோரி செம்ம ஸ்டோரி. அதுனா ஒவ்வொரு
யாருக்கு இந்த படத்துல விஜய் கூட வில்லனா போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு எப்படிதான் சூஸ் பண்றாருன்னு தெரிய மாட்டேது. அது மாரி பக்காவா சூஸ் பண்ணி பிரசாந்த் ஃப்ரெண்டு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு, லைலா மேம் வேற பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய படத்துக்கு வந்து சாய்ஸ்ல வந்து கதை எழுதும் போதே பக்காவா எடுத்து போட்டாரான்னு தெரியல. இல்ல இதெல்லாம் வந்து இது மாதிரி கடத்துல வந்து தளபதி கூட இவங்களாம் நடிக்கணும் அப்படின்னு சாய்ஸ் பண்ணி எடுத்து தான் கதையை எழுதினாரான்னு தெரியல. ஆனா எல்லா ஆர்டிஸ்டும் போட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபு, ஒவ்வொரு டைலாக், ஒவ்வொரு ஸ்ப்ரேம் தந்து பக்காவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சத்தியமா இதுமாரி படத்தை வந்து வாழ்நாளில் இதுக்கப்புறமா எடுப்பாரா, இதுக்கு முன்னாடி எடுத்தாரான்னு தெரியல. ஆனா வித்தியாசமான ஆங்கிள் பக்கவா தளபதியும் பக்கவா நம்ம மார்க்கெட்ல நிறைய படத்தை வந்து டிரான்சாக்ஷன்ல போயின்னு ட்ரிபிள் 6, நம்ம ஜெயிலரு, இந்த பெரிய பெரிய ஹிட் படத்தெல்லாம் வந்திருக்கு, நிறைய தெரியும். கலெக்ஷன்லாம் வாரி சாப்பிட்டு போயிருக்கு. எல்லா கலெக்ஷனும் இந்த படம் தளபதி படம் வாரி சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி வேற ஒரு நடுவில் சொல்லியிருந்தாரு, இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்னு. ஒரு 3 படம் கமிட்மெண்ட் இருக்காங்க. அந்த 3 படத்துல இதுதான் தளபதி. ஏன்னா நீங்க உங்க ரசிகர்களுக்கு நீங்க படம் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு படம் நச்சும் கொடுக்கணும். அதுதான் நம்ம தலை உங்க ஃப்ரெண்டு அஜித் அவங்களோட ரசிகர் மன்ற மூலியமா நாங்க விசாரிக்கிறோம், நாங்க கேட்டுக்கிறோம், ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய நடிப்பு இல்லாம, உங்களுடைய திரைப்படம் தியேட்டர்ல இல்லாம யாருக்கும் ஒரு சின்னதா வருத்தம் தான் இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு கிஃப்ட், நீங்க நடிச்சாலே ஸ்கிரீன்ல வந்தாலே பெரிய கிஃப்ட். ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தது உள்ள ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ சத்தியமா நான் படம் பார்த்தேன், உள்ள எனக்கு கதையே புரியல. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப சைலண்டா இருந்தது தியேட்டர். எதுக்குடா சைலண்டா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல கத்திக்கிட்டே தானே, ஒண்ணுமே இல்லை. எனக்கு சவுண்ட் எஃபெக்ட்ல தான் விசில் பறகுது, துணி போட்டு அவுத்து போட்டு ஆடுறானுங்க, சட்டையை ஒரு ஏடகமா பண்றானுங்க தளபதி ரசிகர் உள்ள ஸ்கிரீன்ல. அது வேற அந்த நம்ம வெற்றி தியேட்டர்ல சவுண்ட் எஃபெக்ட்ல வேற லெவல் இருக்குது. யார் யாரு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ கதை புரியாது, ஆனா செகண்ட் நாள் வந்து ஃப்ரீயா உட்காந்து பாருங்க ஃபேமிலியோட என்டர்டைன். ரொம்ப சூப்பரா இருக்கு. லவ் சீன்ஸ்லாம் அந்த சின்ன சின்ன கண்கள் சாங்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு.